சர்வதேச மகளிர் தின வாழ்த்து தெரிவித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், இந்த வாழ்த்து குறித்தான விரிவான தகவல். சர்வதேச மகளிர் தின வாழ்த்து செய்தியை அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வெளியிட்டுள்ள சர்வதேச மகளிர் தின வாழ்த்து செய்தியில், பெண்ணினத்தின் அன்பையும் தியாகத்தையும் கடின உழைப்பையும் பெருமைகளையும் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் நாள் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நன்னாளில் அனைத்து மகளிருக்கும் எனது இதயம் கனிந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்தையும் சமாளிக்கும் திறனை, அனைவரையும் அரவணைத்து செல்லும் பண்பினையும் இயற்கையாகவே பெண்கள் பெற்றுள்ளதை எண்ணி பெருமிதம் அடைகிறேன் என்றும், மேலும் பெண்கள் எளிதில் வெளிக்கொண்டு வர முடியாத அரிய திறன்மிக்க களஞ்சியங்கள் என அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஹிலாரி கிளின்டன் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே கூறியுள்ளதையும் இந்நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன் என நமது நாட்டு பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் தரப்படுகிறது என்றும், அதனால்தான் நமது தேசத்தை தாய்நாடு என பெயரிட்டு அழைக்கிறோம் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு பெண் என்பவள் தாயாக, மகளாக, மனைவியாக, சகோதரியாக, நல்ல தோழியாக, எல்லாரையும் அரவணைத்து செல்லும் பாட்டியாக என பல்வேறு பரிணாமங்களில் வாழ்நாள் முழுவதும் தனது கடமையை சிறப்புடன் நிறைவேற்றுபவள். அதே போன்று ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் படித்தால் போதும் அந்த குடும்பமே மேன்மை பெறும் என்பது உலகம் அறிந்த உண்மை என்றும், பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளை தங்களுக்கு கிடைத்த பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும் எனவும், மேலும் நமது நாட்டில் பெண்களை தெய்வமாக போற்றுவதால் தான் தாகத்தை தணிக்கும் தண்ணீரை சுமந்து செல்லும் நதிகளுக்கு காவேரி, கங்கை, யமுனை, வைகை என பெயரிட்டுள்ளோம் என அறிக்கையின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பெண்கள் எதையும் சமாளிக்கும் துணிவுடன் மன உறுதியுடனும் வாழ வேண்டும். இன்று பெரும்பாலும் பெண்கள் இல்லாத துறையே இல்லை என்ற நிலை உருவாக்கப்பட்டுள்ளது எனவும், காவல்துறை, இராணுவம், விமான மாலுமிகள், தொழில்துறை, அரசியல் என இன்னும் எத்தனையோ துறைகளில் பெண்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருவதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்த்து செய்தியின் மூலம் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார். ஒரு நூற்றாண்டு கால பெண்களுடைய போராட்டங்களின் வலி நிறைந்த வாழ்க்கையை இந்த மகளிர் தின நன்னாளில் நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும் எனவும், இந்திய சுதந்திர வரலாற்றிலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்திலும் மகளிரின் பங்கு இருந்துள்ளதை யாராலும் மறுக்க முடியாது எனவும், அதிலும் குறிப்பாக தமிழக பெண்களின் பங்கு மகத்தானது எனவும், தெற்கே வீரமங்கை வேலுநாச்சியார், வடக்கே ஜான்சி ராணி போன்றவர்களின் வீரம் போற்றப்படுகிறது என்பதையும் வாழ்த்து செய்தியின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நினைவூட்டியிருக்கிறார். பெண்கள் வாழ்வு மேம்படவும், பெண்ணுரிமையை உறுதிப்படுத்தும் வகையிலும், பெண்கள் இன்னல்களில் இருந்து விடுபடவும், அவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் பல்வேறு சிறப்பான திட்டங்கள் கொண்டு வந்தோம் என்பதையும் வாழ்த்து செய்தியின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். பெண் சிசு கொலையை தடுத்திட தொட்டில் குழந்தை திட்டம், குழந்தையின் பெயருக்கு முன்பாக தாயின் பெயரில் உள்ள முதல் எழுத்தை இனிஷியலாக போட்டுக்கொள்ளும் அரசாணை, மகளிருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் குடிமகள் என்ற சொல்லை பயன்படுத்துதல், இந்தியாவிலேயே முதல் முறையாக அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், மகளிர் சிறப்பு அதிரடிப்படை அமைத்தது, ஏழை பெண்களுக்கு திருமண நிதியுடன் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், மகப்பேறு நிதியுதவி வழங்கும் திட்டம், குழந்தை நல பரிசு பெட்டகம், அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு, இல்லத்தரசிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர், மின்விசிறி வழங்கும் திட்டம், பெண்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்திட மகளிர் சுய உதவி குழுக்கள், வளரிளம் பெண்களுக்கு விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், பேருந்து நிலையங்களில் காத்திருக்கும் வேளையில் குழந்தைகளுக்கு தாய்மார்கள் பாலூட்ட தனி அறைகள், தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% பதவிகளை ஒதுக்கீடு செய்யும் திட்டம், சட்டம் போன்ற உன்னத திட்டங்களை அளித்து பெண்ணினத்திற்கே பெருமை சேர்த்தோம் என்பதை இந்நாளில் தெரிவித்துக் கொள்வதாக மகிழ்ச்சி அடைவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்த்து செய்தியின் மூலம் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் நம் நாட்டின் கண்களாக இருப்பினும் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் பெண்களுக்கு எதிராகவும்
பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் வன்கொடுமைகள் நடப்பது மனதிற்கு பெரிதும் வேதனை அளிக்கின்றது எனவும், அரசை வழிநடத்துபவர்கள் இதுபோன்று பெண்களுக்கு எதிரான செயல்கள் நடக்காதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும். பெண்கள் நினைத்தால் ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தையே மாற்ற முடியும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்பதையும் வாழ்த்து செய்தியின் மூலம் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெண்களின் பங்கு மிகவும் அத்தியாவசியமானது. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் எதிலும் தலைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் எத்தகைய சோதனைகள் எதிர் நின்றாலும் அவற்றையெல்லாம் முறியடித்து துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் தங்கள் முத்திரையை பதித்து புதிய சரித்திரம் படைத்திட வேண்டும் என வாழ்த்தி, பெண்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நெஞ்சார்ந்த மகளிர் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்த்து செய்தியின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். மாலதி, யோகேஸ்வரன், வாழ்த்து செய்தி குறித்து விரிவான விவரங்களுக்கு நன்றி.